ஒரு கப்பல் மட்டும் இல்ல, ஒரு கப்பல் மாதிரி ஒரு பல ரகமான கப்பல்கள், ராணுவ கப்பல்கள். இந்திய கடல் எல்லையை நோக்கி அமெரிக்கா வந்து பெரிய தாக்குதல் செய்யணும்ன்ற ஒரு முடிவு எடுத்தது. ரஷ்யாவை யார் தாக்கினாலும், அதாவது சோவியத் ரஷ்யாவை யார் தாக்கினாலும், அதே போல் இந்தியாவை யார் தாக்கினாலும் பரஸ்பரம் ஒருத்தர் உதவிக்கு இன்னொரு நாடு வரும். அமெரிக்கா கிட்ட இருக்கிற விமானம் ஏந்திய கப்பலை வந்து தாக்கக்கூடிய தன்மை வந்து எந்த கப்பலுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்கு தான் உண்டு. அதுவும் அணு உலையால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலால் மட்டும்தான் முடியும். எல்லா அணு ஆயுதமே பயமுறுத்துறதுக்கு தான், உபயோகப்படுத்துறதுக்கு இல்ல. அதான் அணு ஆயுதத்தின் அடிப்படை தத்துவமே அது ஒரு பாதுகாப்பு அரண் தான், உபயோகப்படுத்தக்கூடிய ஆயுதம் அல்ல. உபயோகப்படுத்தினா பேரழிவை உண்டாக்கும். இருந்தா போதும், எந்த ஒரு நாட்டுக்கும் இந்தியா மீது வந்து தாக்குதல் செய்வதற்கு அந்த தைரியம் வராது என்றதை நாம் புரிந்து கொண்டோம். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாதுகாப்பு ஆய்வாளர் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், ஜெயஹிந்த். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் வந்து மும்முரமா ஒரு சைடு நடந்துட்டுனாலும் கூட போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. இப்ப இந்தியா பாதுகாப்பு ரீதியா நிறைய முன்னெடுப்புகளை எடுத்துட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா இப்ப நீர்மூழ்கி கப்பல் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல சார், என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க? நீர்மூழ்கி கப்பல் ப்ராஜெக்ட் இல்ல, அடிப்படையா எடுத்து பார்த்தா இந்தியாவோட இந்த ஈரான் அமெரிக்கா போருக்கு முன்னாடியே 2009ஆம் ஆண்டு, ஏன்னா இது பல ஆண்டுகளா நடந்துட்டு இருந்த ப்ராஜெக்ட். இதுக்கு வரலாற்று வந்து நான் சொல்லும் போது நான் சொல்றேன் என்ன விதமான முயற்சிகள் நம்ம எடுக்க வேண்டியதாக தேவை இருந்தது, எதனால இதை பண்ணோம், எல்லாத்தையும் பத்தி நான் வந்து உங்களுக்கு விளக்கமா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கப்பலானது இது நீர்மூழ்கி கப்பல் மட்டுமல்ல, அணு உலை கொண்டு செயல்படும் நீர்மூழ்கி கப்பல். அதாவது நியூக்ளியர், கிட்டத்தட்ட ஒரு சின்ன நியூக்ளியர் ரியாக்டர் அதுல இருக்கும். அதோட பவரை வச்சுதான் அந்த சப்மரைனோட இன்ஜின் ஒர்க் ஆகும். சோ நியூக்ளியர் கப்பல்கள்ல ஃபிக்ஸ் பண்ண போறாங்க இல்ல, ஏவுகணையில ஃபிக்ஸ் பண்றது ஒன் டைம் யூஸ், போட்டா முடிஞ்சு போச்சு கதை. கப்பல்ல ஃபிக்ஸ் பண்றது ஒன் டைம் யூஸ் இல்ல, அது நம்மளுக்கு இருக்கிற மினி நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி. இப்போ நீங்க கல்பாக்கம்ல நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு, ட்ராம்பேல இருக்கு, நரோரால இருக்கு, தராப்பூர்ல இருக்கு, பல்வேறு இடங்கள்ல இந்தியால வந்து குடங்குளம்ல இருக்கு. இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல பெரிய ஸ்கேல் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கும். அத ஒரு சப்மரைனுக்குள்ள ஒரு 110 மீட்டர் 120 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சப்மரைன்ல பொருத்தக்கூடிய ஒரு சின்ன ரியாக்டரா, மீனியேச்சர் ரியாக்டரா உள்ள பொருத்தி அணு உலை மூலம் அதோட சப்மரைனோட இன்ஜினை செயல்பட வச்சு அந்த இன்ஜினால அந்த நீர்மூழ்கி கப்பலானது எப்படி வந்து ஒர்க் பண்ணும். ஏன்னா டீசல் சப்மரைனா இருந்தா, ஏன்னா எல்லா நீர்மூழ்கி கப்பலும் அடிப்படையா டீசலை வச்சுதான் இயங்கும், பெட்ரோல்ல எந்த நீர்மூழ்கி கப்பலும் இயங்காது. டீசல் நீர்மூழ்கி கப்பலா இருந்தா அது வந்து அப்பப்போ வெளியே வர வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கு கொஞ்ச நாள் மாத்திரம்தான் தண்ணியில அது இருக்க முடியும், அதான் தண்ணிக்கு அடியில இருக்க முடியும் மூழ்கின நிலையில. இல்லைன்னா அது கம்பல்சரியா அதை ரீஃபியூல் பண்ணும், அதுக்கு திரும்பியும் எரிபொருள் தேவை. சோ இந்த நீர்மூழ்கி கப்பல்ல எரிபொருள் என்பதே இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல இருக்கக்கூடிய யுரேனியம் தான். சோ இது வந்து ஒரு தொழில்நுட்ப ரீதியில இது பெரிய அட்வான்ஸ்மெண்ட். இதற்கான தேவை இந்தியா எப்போ ஃபீல் பண்ணிச்சுறான்னா 1971 இந்தியா பாகிஸ்தான் போர், பங்களாதேஷுக்காக நடந்த போர்ல கிட்டத்தட்ட போரோட இறுதி கட்டத்துல இருக்கும்போது பங்களாதேஷ விடுவிக்கிற நிலையில, அதாவது டாக்காவை இறுதி கட்டத்துல நம்ம விடுவிக்கிற நிலையில இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவா அமெரிக்கா வந்து இந்திய பெருங்கடல்ல இருந்து வங்காள விரிகுடாவை நோக்கி இந்தியாவை குறிவைத்து தாக்குவதற்கு அவங்களோட 7th ஃபிளீட், இப்போ பஹ்ரைன்ல மனாமால இருக்கிறது 5th ஃபிளீட். ஒரு ஃபிளீட்னா அதுல வந்து நீர்மூழ்கி கப்பல்களும் இருக்கலாம், டெஸ்ட்ராயர்கள் இருக்கலாம், ஃப்ரிகேட்டுகள் இருக்கலாம், கொவர்டீஸ் இருக்கலாம்,
மெசைல் போட்டுகள் இருக்கலாம், அது இல்லாம மைன் ஸ்வீப்பர்ஸ் இருக்கலாம், பிளஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர். இதெல்லாம் சேர்ந்து, அதாவது ஒரு கப்பல் மட்டுமில்ல, ஒரு கப்பல் மாதிரி ஒரு பல ரகமான கப்பல்கள், ராணுவ கப்பல்கள், இன்னும் சொல்ல போனா போர் கப்பல்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா அததான் வந்து நம்ம ஒரு ஃபிளீட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அந்த ஃபிளீட்டா கப்பல்கள், இத்தனை கப்பல்கள் ஒண்ணு திரண்டு இந்தியாவை நோக்கி வரும்போது அந்த மொத்த அமெரிக்க கப்பல்களுக்கு தலைமை கப்பலா வந்தது வந்து யுஎஸ்எஸ் என்டர்பிரைஸ் சொல்லக்கூடிய அந்த காலத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமானம் ஏந்திய போர்க்கப்பல். அதுல 70 விமானங்களுக்கு மேல இருந்தது. இந்திய கடல் எல்லையை நோக்கி அமெரிக்கா வந்து பெரிய தாக்குதல் செய்யணும்ன்ற ஒரு முடிவு எடுத்தது. அந்த டைம்ல இந்தியாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நட்பு ரீதியான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்திரா காந்தி அம்மையார் பிரதமரா இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ரஷ்யால லேனார்ட் பிரெஸ்னவ் அவருக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான நட்பு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்து. அந்த ஒப்பந்தத்தின் முக்கிய சாராம்சம் என்னடான்னா, ரஷ்யாவை யார் தாக்கினாலும், அதாவது சோவியத் ரஷ்யாவை யார் தாக்கினாலும், அதே போல் இந்தியாவை யார் தாக்கினாலும் பரஸ்பரம் ஒருத்தர் உதவிக்கு இன்னொரு நாடு வரும் அப்படின்றதுதான் அதோட முக்கிய சாராம்சம். இன்னமும் அந்த ஒப்பந்தம் நடைமுறையில இருக்கா சார்? இல்ல, அது வந்து சோவியத் ரஷ்யா போன பிற்பாடு 2000க்கு அப்புறமா வந்து புது ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி நம்ம சைன் பண்ணோம், இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும். ஸோ இப்ப இருக்கிறது வந்து அந்த ஒப்பந்தத்திலையும் முற்றிலும் வேறுபட்ட ஒப்பந்தம் இப்ப நம்மளுக்கு இருக்கு. ஆனாலும் இந்தியா ரஷ்யாவோட உறவு வந்து ரொம்ப பலமான உறவா இருக்கு. அது காரணங்கள் பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஸோ இந்த சூழல்ல அப்போ சோவியத் ரஷ்யா என்ன பண்றாங்க, ஒரு 2 சப்மரைன்களை, நியூக்ளியர் சப்மரைன்கள். ஏன்னா அந்த காலத்துல நியூக்ளியர் சப்மரைன் தொழில்நுட்பத்துல பெரிய அளவுக்கு அவர்கள் ஆதிக்கத்தை செலுத்திய நாடு வந்து சோவியத் ரஷ்யா. மற்ற நாடுகள் கிட்ட, ஏன்னா சோவியத் ரஷ்யா கிட்ட விமானம் ஏந்திய கப்பல்கள் இல்ல, அமெரிக்கா கிட்ட இருந்தது. அமெரிக்கா கிட்ட இருக்கிற விமானம் ஏந்திய கப்பலை வந்து தாக்கக்கூடிய தன்மை வந்து எந்த கப்பலுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்கு தான் உண்டு. அதுவும் அணு உலையால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலால் மட்டும்தான் முடியும். ஆனா இந்தியாட்ட இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து பயமுறுத்ததான் செய்யும், அதோட தாக்கம் அதிகமா இருக்காது அப்படின்ற மாதிரியான தகவல் இருக்கு. இதற்கான பதில் நான் கடைசியில நான் சொல்றேன். எப்படி வந்ததுன்னு ஃபர்ஸ்ட் அதுல இருந்து போனோன்னு உங்களுக்கு அது பயமுறுத்துதா இல்ல அது நிஜமாவே வந்து எதற்காக நம்ம கட்டி அமைத்திருக்கோம்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். எல்லா அணு ஆயுதமே பயமுறுத்துறதுக்கு தான், உபயோகப்படுத்துறதுக்கு இல்ல. அதான் அணு ஆயுதத்தின் அடிப்படை தத்துவமே அது ஒரு பாதுகாப்பு அரண் தான், உபயோகப்படுத்தக்கூடிய ஆயுதம் அல்ல. அது உபயோகப்படுத்தினா பேரழிவை உண்டாக்கும். ஒரு நாடு இன்னொரு நாடு அடிக்க வரக்கூடாதுன்னா அணு ஆயுதம் தேவை என்பதுதான் அணு ஆயுதத்தின் மைய பொருளே. சோ அதனால நீர்மூழ்கி கப்பலோட தேவை என்னன்ட்டோ அதுல வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சூழல்ல இந்தியா வந்து கடல் கீழே இந்த சோவியட் 2 நியூக்ளியர் சப்மரைன் இந்த யுஎஸ்எஸ் என்டர்பிரைஸ் நோக்கி வந்தது. கிட்டத்தட்ட 3 வாரங்கள் அமெரிக்கா வந்து அடிக்கலாமா வேணாமான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத ஒரு சக்தி கடலுக்கு அடியில இருக்கு. சோவியத் ரஷ்யாவோட 2 நியூக்ளியர் சப்மரைன் அச்சுறுத்தல் காரணமாக, பயத்தின் காரணமாக அவங்க தாக்குதலை கைவிட்டாங்க. அந்த டைம்ல இந்தியாவுக்கு நேவல் இன்டெலிஜென்ஸ்ல ஒர்க் செய்துட்டு இருந்த அப்போதைய கப்பல் படை அதிகாரியான பிற்காலத்தில் வைஸ் அட்மிரலா இந்தியாவுக்கு சேவை செய்த எம்சி ராய் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மற்ற அதிகாரிகளும் அன்றைய பிரதமருக்கு அமெரிக்கா இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்தினால் நாம் என்ன செய்ய முடியும் என்று பிரதமர் கேட்டப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. சோ அதுக்கப்புறம் ரஷ்ய கப்பல்கள் 2 நீர்மூழ்கி கப்பல்கள் அணு உலை பொருத்திய நீர்மூழ்கி கப்பல்கள் வந்தப்போ அப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம், ஓகே நியூக்ளியர் சப்மரைன்னா இருந்தா போதும், எந்த ஒரு நாட்டுக்கும் இந்தியா மீது வந்து தாக்குதல் செய்வதற்கு அந்த தைரியம் வராது என்றதை நாம் புரிந்து கொண்டோம். அதை தொடர்ந்து 71 போர் முடிந்த பிற்பாடு இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி சயின்டிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு வைத்து இந்தியா வந்து ஒரு ப்ராஜெக்டை கையெடுக்கிறாங்க, அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் வெஹிக்கிள் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏடிவி ப்ராஜெக்ட் அப்படின்வாங்க. இந்த ஏடிவி ப்ராஜெக்டோட மைய புள்ளியே என்னடான்னா ஒரு நியூக்ளியர் சப்மரைனை இந்தியாவுக்காக கட்டி அமைப்பது. ஸோ ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களுக்கு தலை புரியல, வால் புரியல.
1976க்கு முதல் வாட்டி ஒரு ஒரு புரோட்டோடைப்னா மாதிரியான அது போன்ற ஒரு கப்பல், ஒரு இன்ஜினை, ஒரு நியூக்ளியர் சப்மரைனுக்குள்ள பொருத்த வேண்டிய ஒரு இன்ஜினை வந்து கட்டுறாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 80 நேவி, அதாவது கப்பற்படை சேர்ந்த அதிகாரிகளும் சயின்டிஸ்டுகளும் எல்லாரும், ஒரு 20 சயின்டிஸ்ட் 80 ஆபீசருங்க எல்லாரும் சேர்ந்து வந்து அதை பாக்குறாங்க. அதுல அதுக்கு ஒரு கப்பலை ஏற்கக்கூடிய சக்தி அதுல இருந்து வரல, தேவையான சக்தி. ஸோ அது வந்து முதல் டெஸ்ட் ஃபெயிலியர், ரெண்டாவது டெஸ்ட் ஃபெயிலியர், மூணாவது டெஸ்ட்ல 14 கோளாறுகள் கண்டுபிடிக்கப்படுது. அதுல ஒரு முக்கியமான கோளாறு கதிர்வீச்சு. இது 1980 வாக்குல நடக்குது. ஸோ முதல் 81 வாக்கு வரைக்கும், அதாவது 71ல இருந்து 81 வரைக்கும் 3 வாட்டி டெஸ்ட் பண்றாங்க. 3 வாட்டியுமே ஃபெயிலியர் ஆகுது. அது இடையே வந்து பல மில்லியன் டாலர்கள் இதற்காக இந்திய அரசாங்கம் பணத்தை செலவழிக்குது. 2 அரசாங்கங்கள் மாறுது. இந்தியா மீது 74ல அணுகுண்டு சோதனை செய்ததுக்காக, முதல் அணுகுண்டு சோதனை 1974ல பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னுவோம், PNE, அது செய்ததுக்காக இந்தியா மீது பொருளாதார தடை எடுத்துட்டு வராங்க. 75ல எமர்ஜென்சி வருது. 77ல புது அரசாங்கம் வருது. புது அரசாங்கம் அணு ஆயுத உற்பத்தி, அணு ஆயுதங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்ட பிரதமர் மொரார்ஜி தேசாய் கீழ் அமைக்கப்படுது. அவர் வந்து இத விரும்பல. 80க்கு திரும்பி இந்திரா காந்தி அம்மையார் வரும்போது பெருசா ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாதனால இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்ல நான் இந்த ப்ராஜெக்டை நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்ல நோட்டிங் பண்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே கிடப்புல போட்டு நிக்குது. 84 வாக்குல இந்திரா காந்தி அம்மையார் அக்டோபர் 31ஆம் தேதி சர்தார் பட்டேலின் பிறந்த நாள் அன்று அவர் படுகொலை செய்யப்படுகிறார் தீவிரவாதிகளால். அதுக்கப்புறம் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமரா பதவி ஏற்கும் போது அவர் கீழே இருக்கிற அரசு ஒரு முக்கியமான முடிவு எடுக்குது. சோவியத் ரஷ்யாவிடமிருந்து ஒரு நியூக்ளியர் சப்மரைன் வந்து லீஸுக்கு எடுக்கிறது, வாடகைக்கு எடுக்கிறது. அது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்ற ஒரு சந்தேகம் எழுது. அதுக்கு ஒரு குழு அமைத்து, அந்த குழுவுக்கு அப்ப இருந்த கப்பற்படை அதிகாரி MC ராய் நான் சொன்னேன் பாருங்க, அந்த டைமுக்கு அவர் வைஸ் அட்மிரல் ராயா ஆயிட்டாரு. அவரையும் ராஜா ராமண்ணா தலைமையில ஒரு குழுவை வந்து சோவியத் ரஷ்யாவுக்கு அனுப்புறாங்க. சோவியத் ரஷ்யா வந்து அவங்க என்ன சொல்றாங்க, சார்லி கிளாஸ் சப்மரைன்கள் அப்படின்னு சொல்லி டீசலால் இயங்கக்கூடிய சப்மரைன்களை கொடுக்க தயாராகிறாங்க. ஆனா இது விக்டர் கிளாஸ் சப்மரைன், நியூக்ளியர் சப்மரைன்ன்றது, இதை அவங்க கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. முடியாது அப்படின்றாங்க. பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட தோல்வியில் முடிகிற தருவாயில சோவியத் ரஷ்ய கப்பல் படையின் உயரிய அதிகாரியும் அவர்களோட நீர்மூழ்கி கப்பல்களை கட்டமைக்கும் கொள்கை முடிவுக்கு ஒரு முக்கியமான புள்ளியுமான அவர்களின் கப்பல் படையிலேயே அதிகமான விருதுகளையும் அதிகமான ஒரு அங்கீகாரத்தையும் பெற்ற ஒரு அதிகாரியுமான குருஷ்கோவ், அட்மிரல் குருஷ்கோவ் ஒரு மீட்டிங்ல பங்கேற்கிறாரு. கடைசியில அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு என்ன நீர்மூழ்கி கப்பல், அதுவும் சார்லி கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் தானே வேணும், சரி வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மும்ஸ்க் பேஸ், மும்ஸ்க் என்பது வந்து -20 டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் இருக்கும். அந்த பேஸ் உறைந்த பிரதேசத்துல தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட அங்கதான் அவங்க ரஷ்யாவோட நீர்மூழ்கி கப்பலோட பேஸ் இருக்கு. இன்னொன்னு செவஸ்டோபோல்னு சொல்லி கிரிமியா கிட்ட இருக்கு. இப்ப யுக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு பாருங்க, அங்க ஒரு பேஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மும்ஸ்க்ல அவங்களோட நியூக்ளியர் சப்மரைன் பேஸ் இருக்கு. வேல்டிவாஸ்டாக்ல ஒரு பேஸ் இருக்கு. ஸோ ரஷ்யா வந்து பனி சூழ்ந்த பிரதேசம் அதிகமா இருக்கிறதுனால அவங்க வந்து பெரும்பாலும் நீர்மூழ்கி கப்பல்களை தான் நம்புறாங்க தவிர்த்து அவங்க வந்து இந்த நார்மலா செல்லக்கூடிய விமானம் ஏந்திய கப்பல்களை நம்புறது இல்லை. ஒரே ஒரு கப்பல் தான் வச்சிருந்தாங்க, அது பேர் அட்மிரல் குருஷ்கோவ். அந்த கப்பலும் வந்து பழுதடைந்த பிற்பாடு அதை இந்தியாவுக்கு அவங்க விற்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை ரீமாடல் பண்ணி அதுல ஃபுல்லா புது வயரிங், எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு ரீஃபர்பிஷ், அதாவது ரிப்பேர் செய்யப்பட்டு இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பிற்காலத்துல பேர் மாறி இன்னைக்கு INS விக்ரமாதித்யான்ட்டு சேவையில இருக்கு, இந்தியாவின் விமானம் ஏந்திய கப்பல். ஸோ இந்த நிலையில 1985ல இருந்து 87 வரைக்கும் இந்தியாவில இருந்து ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகளும் மற்ற மாலவிகளும்
செயலர்ஸும் ரஷ்யா மும்ஸ்க் பேஸ்க்கு அனுப்பப்படுகிறார்கள். அங்க அவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க அந்த ஒரு நியூக்ளியர் சப்மரைன்ல. அதாவது ஒரு நீர்மூழ்கி கப்பல், நியூக்ளியர் நீர்மூழ்கி கப்பல்ல அவங்க வந்து பயிற்சி எடுக்கிறாங்க. திரும்பி அந்த கப்பலே வந்து ரஷ்யா இந்தியாவுக்கு வாடகைக்கு கொடுக்கிறது. அது இந்தியாவை நோக்கி விசாகப்பட்டினம் வந்து அடையும் போது அந்த கப்பலின் பேர் மாற்றப்படுகிறது. அது பேர் ஐஎன்எஸ் சக்ரா, இந்தியன் நேவல் இப்ப இந்த ஷிப். ஐஎன்எஸ் ஹரிதமன்றது இந்தியா உருவாக்குன கப்பலா இல்ல நம்ம வேற ஏதாவது நாட்டுல இருந்து வாங்கியிருக்கோமா சார்? சொல்றேங்க. இந்த பர்டிகுலர் கப்பல் வந்து என்ன ஆகுதுன்னா, இது ஐஎன்எஸ் சக்ரா வந்து 1987ல வந்ததுல 92 வரைக்கும் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. அதுல வந்து நம்ம ட்ரைனிங் எடுக்கிறோம். அதுல ஒரு நியூக்ளியர் சப்மரைன் என்பது வந்து 110 மீட்டர், 120 மீட்டர், மிஞ்சி போனா 130 மீட்டர், அவ்வளவுதான் அதோட நீளம் இருக்கும். ஸோ அதுக்குள்ள இருக்கிற அணு விலை வந்து 80 மெகாவாட், 70ல இருந்து 85 மெகாவாட், 90 மெகாவாட் வரைக்கும் அது மின்பொருள் கொடுக்க முடியும், அதாவது எனர்ஜி கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கப்பல்ல 20 அடி தூரத்துல அதோட இன்ஜின் ரூம் கிட்ட இருந்து எப்படி வந்து படுக்கணும், எப்படி செயல்படணும், எப்படி வேலை பார்க்கணும், எப்படி வந்து டார்பிடோக்களை செலுத்தணும், எப்படி மிசைல்களை உள்ள இருந்து செலுத்தணும், எப்படி ரோந்து பணிகளை கடலுக்கு கீழே இருந்தே ரோந்து எப்படி மேற்கொள்ளணும், அதுல நம்ம பழக வேண்டியது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பாடமாகவும் ஒரு படிப்பினையாகவும் இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீச்சர்ஸ் யூ மெனி திங்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இல்லாத வந்து இந்த ஐஎன்எஸ் சக்ரா மூலமா 1992 நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோம். ஆனா துரதிருஷ்டவசமா 1991 ஆகஸ்டுக்கே சோவியத் ரஷ்யா வந்து துண்டு துண்டா உடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்காவோட அச்சுறுத்தலும் அமெரிக்காவோட அழுத்தம் காரணமாக இந்த வாடகைக்கு கொடுத்த லீஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகல. ரெண்டாவது ரஷ்யா வந்து நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன தொழில்நுட்ப உதவிகளையும் இல்ல மத்த அட்வைஸையும் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏன்னா இந்தியா ஒரு முழுமையான அணு ஆயுத நாடா மாறுறத அமெரிக்கா என்னைக்குமே விரும்பல. அவங்க தடுத்துட்டே இருந்தாங்க. அதையும் தாண்டி இந்தியா வந்து 1998ல பொக்ரான் 2வது சோதனை சக்தி டெஸ்ட், அடுத்து ஒரு 8 நாள் போச்சுன்னா நம்ம பொக்ரான் சோதனை தினம் வரும், அந்த நாள் வரும். 1998ல நம்ம பண்ண பிற்பாடு நமக்கு நம் மீது பல்வேறு கட்டங்கள்ல பொருளாதார தடைகளை வந்து அமெரிக்காவும் மற்ற மேற்கத்திய நாடுகளும் விதிச்சது. ரஷ்யா, பிரான்ஸ், இஸ்ரேல் தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளும் இந்தியா மீது பொருளாதார தடைகளை விதிச்சது. தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. ஜெயின். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.